ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இதெல்லாம் உங்க வேலை தானா? நீ என் பேத்தி வித்யாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, அதுக்காக வேற ரொம்ப கஷ்டப்படுற. அதெல்லாம் என் பேத்தி வித்யா கிட்ட சொன்னேன். அதான் அவளே உன்னை சந்திக்கலாம்னு முடிவு பண்ணி உன்னை இங்க வர வச்சிருக்கா. தாத்தா, வாணிதான் வித்யாங்கிற உண்மைய நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். சும்மா எங்களை டைவர்ட் பண்றதுக்காக டிராமா பண்ணாதீங்க. வாணியா? யார் இந்த பொண்ணா? இது வித்யாவா? என்னம்மா நீ இப்படி ஏமாந்துட்டீங்க? என் பேத்தி என்ன இவங்க வீட்டுல வேலையா செஞ்சுக்கிட்டு இருப்பா? அவ கெத்து வேற. ஸ்டேஷனுக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த வேதவல்லிய ஸ்டேஷனுக்குள்ள வந்து நிக்க வச்சிருக்கா பாத்தியா? இதுல இருந்தே தெரிய வேணாமா வித்யா யாருன்னு? பதட்டப்படாத வேதா, போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணும் யாரும் போகக்கூடாத இடம் இல்ல. நல்லவனுக்கு நீதி கிடைக்கிறதும் கெட்டவனுக்கு தண்டனை கிடைக்கிறதும் இங்கதான். தர்மத்தை மதிக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து கோவில் மாதிரி. சில நேரம் ஆனா ஆளுங்க வந்து இந்த இடத்த தப்பா மாத்த முயற்சி பண்றாங்க. அதுக்காக இந்த இடத்த உதாசீனப்படுத்திடாத. உங்க பேச்சு கேட்க நான் இங்க வரல. எங்க அவ? என்ன வர சொல்லிட்டு அவ போய் ஒளிஞ்சுக்கிட்டாளா? எது வித்யா ஒளியறவளா? வாய்ப்பே இல்ல. உள்ள வந்து பாரு. வா. ஆமாண்டி, நான் வாய்க்கா வரப்புல சுத்துறவதான். நீ பிளைட்ல சுத்துறவளாவே இருந்துக்கோ. ஆனா நீங்க 3 வேளை சோறு தின்றீங்கல்ல, அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? பிளைட்ல இருந்தா? எங்களை மாதிரி சனம் வாய்க்கா வரப்புல திரியறதுனாலதான் உங்க தட்டுக்கு நேரத்துக்கு சோறு வருது. எங்க கிட்ட காசு இருக்கு, நாங்க அதை கொடுத்துதான் வாங்குறோம்னு வியாக்கானம் பேசாத. பணத்தை திங்க முடியாது. மத்தவங்க செய்யற வேலையையும் அவங்க வாழ்க்கையையும் கேவலமா பேசுற நீ எல்லாம் அரசனூர் ஜமீனோட மருமகளா? என்ன அத்தை, அந்த அறிவு கூட இல்லாத ஒருத்திய எனக்கு போட்டியா நிப்பாட்டி இருக்கீங்க. இவ கூட எல்லாம் நான் சண்டை போடணுமா? என்னடி சொன்ன? என்னடி வலிக்குதா? இரும்பு பிடிக்கிற கை திருப்பி அடிச்சனு வை, திரும்பவே முடியாது. அடி ஒவ்வொன்னும் சும்மா அம்மி மாதிரி இருக்கும். இப்ப சொல்லுங்க மாமியாரே, உங்களுக்கு ஏத்த மருமக நானா இல்ல இந்த மைதா மாமா? உங்க அப்பங்கிட்ட இருந்த அதே திமிரு என்னை எதிர்த்து நின்னா என்ன ஆகும்னு தெரியுமா? இது வரைக்கும் என்னை எதிர்த்த உங்களோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? பூச்சாண்டி காட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் சின்ன வயசுலயே நான் பயப்பட மாட்டேன். இப்ப எப்படி? உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. டென்ஷனை குறைங்க. ஏமா வாணி, உன் முதலாளி அம்மாக்கு இதெல்லாம் நீ சொல்றது இல்லையா? பிபி ஏறி போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? கட்டின புருஷன் சொல்லியே கேட்காத ஆளு
நாங்கெல்லாம் சொல்லி எப்படி கேட்க போறாங்கன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். என்ன மாதிரியே நீயும் இந்த குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணிருக்க போல. உன்னைய பார்த்தாவது இவங்க கத்துக்கலாம். என்ன பண்றது, என் மாமியா இருக்குதான் நல்லத மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற பழக்கமே இல்லையே. நிறுத்தடி. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? நான் நினைச்சா உன்னை இதே ஸ்டேஷன்ல உள்ள தூக்கி வச்சிருவேன். நான் இருக்கும் போதே என் பேத்தி நீ உள்ள தூக்கி வச்சிருக்கியா? எங்க வச்சு பாரு பாக்கலாம். அப்படி கேளுங்க தாத்தா. நான் என்ன அனாமத்தா கேப்பாரு இல்லாதவளா? நீங்க நினைச்ச உடனே தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு. வித்யா நெருப்பு மாதிரி மாமியாரே, என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப வருத்தப்படாதீங்க, சீக்கிரமே நான் உங்க வீட்டு மருமகளா வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம சண்டையெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள வச்சுப்போம். அது வரைக்கும் நான் குடுக்கற இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் உங்க விதி. அப்புறம் மாப்பிள்ள சஞ்சய், எப்பவும் உங்க அம்மா முன்னாடி சைலண்டாவே இருக்காது. அது நல்லா இல்ல. அப்பப்போ உங்க அப்பா மாதிரி நீயும் உங்க அம்மாவை கொஞ்சம் எதிர்த்து பேசு. அப்பதான் லைஃப் கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருக்கும். தாத்தா, வந்த வேலை முடிஞ்சது, நம்ம கிளம்புவோமா? போலாத்தா. வாங்க வாங்க. சொல்லுங்க மாமியாரே. விஜய், இது blank செக். இதுல உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ எழுதிக்க. இனிமே உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி லைஃப்ல உன்னை நான் மீட் பண்ணவே கூடாது. என் சொத்தை எனக்கே கொடுக்கறீங்களா? புரியலையா? நான் உங்க மருமகளா வந்துட்டா மொத்த சொத்துக்கும் நான் தானே அதிபதி. அதத்தான் சொன்னேன். வாணி, கோர்ட்ல நீயே வித்யான்னு போய் சொன்ன. மானச வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு ஒரு வழி தெரியலமா. நான் நேரடியா அவளுக்கு உதவி பண்ணா கண்டிப்பா நீங்க கோவப்படுவீங்க. என்ன அங்க போக விட மாட்டீங்க. வித்யா மேல உங்களுக்கு ஏற்கனவே கோபம் இருக்கு. அவ பேர்ல உதவி பண்ணா என்ன நீங்க விட்டுருவீங்கன்னு நினைச்சோமா, அதான் அப்படி பண்ண. மானச எந்த தப்பு செய்யாம ஜெயிலுக்கு போக போறாளே, அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னுதான் இத பண்ணமா. நான் அப்படி போய் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாணி, நீ ஏன் மன்னிப்பு கேக்குற? நீ எந்த தப்பும் செய்யல. நீ மட்டும் அந்த அபி பத்தின வீடியோவையும் டாக்குமெண்ட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணாம இருந்திருந்தா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு யாருக்கும் தெரியாமையே போயிருக்கு. என் பொண்ணு ஜெயிலுக்கு போயிருப்பா. நீ மறுபடியும் ஒரு தடவை இந்த குடும்பத்துக்கு நல்லதாமா பண்ணிருக்க. நீ ஏன் மன்னிப்புலாம் கேக்குற? ஆமா வேதா,
வாணி மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம ஃபேமிலிக்கு நல்லது மட்டுமே பண்ற வாணிய பனிஷ் பண்ண கூடாதுமா. அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்க. நான் இங்க இருக்க கூடாதுன்னு நீங்க சொன்னா நான் இப்பவே இங்க இருந்து போயிருவேம்மா. இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. வாணி, என்ன பேசுற நீ? அம்மாக்கு நீ உதவிதான் பண்ணிருக்க. உன்னவங்க வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு வித்யாங்கிற ஒருத்தி மேலதான் கோவம், பூ மேல இல்ல. நீ கோர்ட்டுல ஒரு உண்மையை சொல்றதுக்காக பொய் சொல்லிருக்க, அது தப்பு இல்ல. ஆனா இனி நீ மானசா கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்க கூடாது. சரிங்கம்மா. ஓ, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. நீங்க தப்பான இடத்துல வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அவளுக்கு இந்த ஊர் தான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. எனக்கு தெரியாம அப்படி எந்த பொண்ணு இங்க இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வேணா விசாரிச்சு பாத்துக்கோங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு போறா? அதான் எனக்கும் புரியல. இந்த பக்கம் ஒரே பேர்ல நிறைய கிராமம் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரி வந்துட்டோமோ? சொல்லு வள்ளி. ஹலோ வித்யா, உன்னை தேடி ஒரு ஆபத்து நம்ம ஊருக்கே வந்திருக்குடி. என்னடி ஆச்சு? அந்த பிரீத்தி இருக்கால, அவ உன்னை தேடி அரசனூருக்கே வந்திருக்கா. நம்ம ஊர் ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து உன்னை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கா. ஐயோ, ஊர்ல அவ எதையுமே தெரிஞ்சுக்க விடாம பாத்துக்கோடி. இதுதான் நீ எனக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. இப்பதான் அவளை குழப்பி விட்டு வந்தேன். சரி, நான் ஏதாவது பேசி சமாளிக்கிறேன். சின்னதா ஒரு ஆதாரம் கிடைச்சாலும் அவ்வளவுதான். எனக்கு கண்டுபிடிச்சு என்னை வீட்டை விட்டே துரத்திடுவா. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளை தடுக்க பாக்குறேன். சரியா? சரி, நீ வை. என்ன பண்ணலாம்? அதான் சரியா வரும். பண்ண முடியாது, அதெல்லாம் சரி வராது. பெரியப்பா, என்னதா? நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு பெரியப்பா. என்னதா சொல்ற? என்ன ஆபத்து? அதுவும் நிக்கிறாளுங்கல்ல, அவ வெளிநாட்டுக்கு பொண்ணுங்களை கடத்திட்டு போய் தப்பான தொழில் பண்ண வைக்கிறவளா. அப்படியா? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நம்ம வித்யாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்த பார்த்தானே ரஞ்சித். ஆமா, அவனோட கூட்டாளி தான் இவ. அவன் இப்போ ஜெயில இருக்கான்ல, அவனுக்கு பதிலா தான் இவ வந்திருக்கா. அதுவும் வித்யாவை பத்தி விசாரிக்கிறா. அப்படியே ஊர்ல அழகான பொண்ணுங்க இருக்கான்னு நோட்டை விடுறா பெரியப்பா. ஆண்டி, ஆண்டி, பாடி. வாணி, என்னாச்சு? ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படியா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? உன்னை பத்தின
எல்லா சீக்கிரட்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாக்குற? நீ எங்க நர்சிங் படிச்ச, எந்த ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்ச, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு எல்லாம் தெரியும் சொன்னேன். வித்யா, வித்யாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா வாணி? அவ ஆளை பாத்துட்டேன், ஆனா இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றான்னு தெரியல. அவகிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் கேக்குறேன். ஒரு நிமிஷம். சொல்லு சஞ்சய். வீட்டுல ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கு. மீடியா எப்ப நீங்க வெளில தலை காட்டுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரது மீடியாவுக்கு தெரிஞ்சா உங்க முன்னாடி வந்து நீங்க கஷ்டப்படுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. பர்டிகுலரா இந்த ஏலத்துக்கு சகுந்தலா வந்திருக்காங்களா? உங்களை அவமானப்படுத்துறதுக்கே அவங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுதுமா? அதுக்கு நீங்க கார்லயே இருங்க, நானும் பிரீத்தியும் போய் ஏலத்தை முடிச்சுட்டு வரோம். என்ன சஞ்சய், இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு என்ன வீட்லயே முடங்கி கிடக்க சொல்றியா? இல்ல, நான் அப்படி சொல்லலம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நடந்தாலும் எதுக்கும் கலங்கி வீட்டோட உட்கார மாட்டா இந்த வேதான்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஏலத்துக்கே வந்திருக்கேன். இந்த ஏலத்துல கிடைக்கிற சொத்து ஒண்ணும் எனக்கு பெருசு இல்ல சஞ்சய். வேதாவோட கான்பிடன்ஸ யாராலையும் உடைக்க முடியாதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உன் தங்கச்சி ஓடி போனதை விட நீ என்ன பத்தி யோசிக்கிற பாத்தியா, அது ரொம்ப தப்பா இருக்கு. சாரிமா. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ண பயந்திருந்தா உங்க அம்மா இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்க மாட்டேன்டா. நாம ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம மேல கல்லு எறிகிறவன் எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். தன்னம்பிக்கைங்கிற கேடயத்தை முன்ன வச்சு நாம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். கல்லடிக்கு பயந்தோன்னா வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்ன எடுத்து வைக்க முடியாது. வா போலாம். சிவசண்முகம் என்ற நபருக்கு சொந்தமான 2 கிரவுண்ட் நிலம் வங்கித்தவணை கட்டாத காரணத்தால் ஏலத்திற்கு வந்திருக்கிறது. ஏலத்தின் ஆரம்ப விலை 4 கோடி. 5 கோடி. 6 கோடி. 7 கோடி. மணி அடிங்க. 7 கோடி ஒரு தரம், 7 கோடி 2 தரம், 8 கோடி. 15 கோடி. இந்த இடத்தோட மதிப்பே 8 கோடி தான். இவங்க என்ன இவ்வளோ ரேட்டுக்கு கேட்குறாங்க? சகுந்தலா வந்திருக்காங்கல்ல, இது அவங்க பிரஸ்டீஜ் பிரச்சனை. அப்படியா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 15 கோடி ஒரு தரம், 15 கோடி 2 தரம், 17 கோடி. 25 கோடி. அம்மா, இந்த இடம் அவ்வளவு விலை போகாதம்மா. எனக்கு தெரியும். 28 கோடி. 35 கோடி.
அம்மா அவசரப்படாதீங்கம்மா. இந்த இடத்தை நம்ம இவ்வளவு விலை கொடுத்து வாங்க கூடாதுமா. அவங்களே எடுத்துக்கிட்டுமா. என்ன அவகிட்ட தோத்து போக சொல்றியா? பேசாம இருடா. 40 கோடி 52 கோடி. அம்மா ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. வேண்டாமா? மா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. 58 70 கோடி. டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா? டைவர்ஸ் ஜோசியரே, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே. இவரோட முதல் மனைவி கிட்ட இருந்து முறையா விவாகரத்து வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படி இருக்கும்போது யார்கிட்ட டைவர்ஸ் வாங்குறது? என்ன பேசுறீங்க நீங்க? இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. இது என்ன புது கதையா இருக்கு? ஏன் சஞ்சய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஜோசியரே, நீங்க தப்பா சொல்றீங்க. சஞ்சய் எங்க கூடவே தான் இருக்கான். எங்களுக்கு தெரியாமலாம் அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்க முடியும்? ஜோசியரே, கொஞ்சம் ஜாதகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் சொன்னது இதுவரைக்கும் ஏதாவது பொய்யாகியிருக்கா? தப்பான ஒரு விஷயத்த சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லம்மா. இந்த பையனோட ஜாதகப்படி போன வருஷம் 2வது மாசமே கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த கட்டாய திருமணமா அது இருக்கணும். அப்போ உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கறத நீ நம்புறியா? இல்ல, அந்த கடவுளை நேர்ல வந்து சொன்னாலும் நான் அத நம்ப மாட்டேன். என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். சாமி, எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் நான் சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பான். அவனுக்கு நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு இந்த பிரீத்தி தான். இவ கூட தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். இவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்க. அது போதும். இல்லம்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த விஷயத்த பத்தி திரும்ப நாம பேச வேண்டாம். இத மட்டும் பார்த்து சொல்லுங்க. சரி, அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க. ஒரு சில முடிவுகளை நாம எடுக்கிறத விட நம்மள படைச்சவன் கையில ஒப்படைக்கிறதாமா நல்லது. இவங்க கல்யாண விஷயத்துல நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தான் பசங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு இந்த ஜாதகம் சரியா இருக்கான்னு கேட்கிற மனநிலையில இருக்கீங்க.
அதனால இதுக்கான முடிவை நான் சொல்றதை விட சஞ்சயோட தாய் வழி குலதெய்வம் சொன்னா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். என்ன பண்ணணும்? எப்படி முடிவை கேட்கணும்? குடும்பத்தோட உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அங்க 3 வழியில குலதெய்வத்துக்கிட்ட இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கலாமான்னு நிமித்தம் கேளுங்க. அது உத்தரவு கொடுத்துட்டா நீங்க தாராளமா இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லன்னா இத பத்தி நீங்க கனவுல கூட யோசிக்க கூடாது. அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணி வச்சா பொண்ணு பையன்னு 2 பேரோட வாழ்க்கையும் சர்வநாசமாகிரும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஜோசியரே, அப்படி பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க. இது பெரிய வார்த்தை இல்லம்மா, எச்சரிக்கை. அத சொல்ல வேண்டியது என் கடமை. அதுக்கு எப்படி ஜோசியரே நிமித்தம் கேக்குறது? சொல்றமா. ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏய், யார் இது வண்டி கீழே? ஏய், யார் நீ? இது வர சார். வண்டி கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வா. இங்க வந்துடுறேன் சார். யார் நீ? வண்டி கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? சார், வண்டி சரியா இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. யார் சொன்னா? அது டேய், உன் மொழியே சரியில்லையே. எந்த ஏரியா நீ? அது உன் விசிட்டிங் கார்டை காட்டு. அங்க யார பாக்குற? அங்க யார் இருக்கா? யாரும் இல்ல சார். உன் கார்டை காட்டுன்னு சொன்ன. கார்டு இல்ல சார். டேய், உண்மையை சொல்லு. யார் நீ? என்ன பண்ணிட்டு இருந்த? டேய், உன்னதான் கேக்குறேன், சொல்றா. டேய் சஞ்சய், சொல்றா. டேய் சஞ்சய், என்னடா பண்ற? இவன் யாருன்னே தெரியலடா. வண்டி கீழே ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் தான்டா வர சொன்னேன். நான் தான் வண்டி கண்டிஷனை செக் பண்ண சொன்னேன். மெக்கானிக் டா அவன். மெக்கானிக்கா? அதை கேட்ட போய் சொல்ல வேண்டியதானே? என்ன அடிச்சிருப்பாரு போல சார். எதை கேட்டாலும் முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற? எப்படி மிரட்டினா எப்படி சொல்லுவான்? ஏன்பா, எல்லாம் செக் பண்ணிட்டியா? நல்லா செக் பண்ணிட்டேன் சார். வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கு. எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். இரு. இந்தா. ஓகே, நான் கிளம்புறேன் சார். கொடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.